GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தலைவர் பதவி என்றாலே சிக்கல் தான். மாநில தலைவருக்கு தான் சிக்கல் சர்ச்சை என்றால் மாவட்ட தலைவருக்கும் எதிர்ப்பும் ஆதரவும் கிளம்பியிருக்கிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகரில் தனியார் விடுதியில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மாவட்ட தலைவருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியுள்ளனர். தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி பொறுப்பேற்ற நாளிலிருந்தே மாவட்டம் முழுவதிலும், குறிப்பாக சங்கரன்கோவிலில் கடந்த 2014 வரை கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருவரை நகர தலைவராக அறிவித்தது, பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமல் இருப்பது என சங்கரன்கோவில் பிஜேபி நிர்வாகிகளிடையே ஆனந்த் ஐயாசாமி மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி செயல்பாடுகள் திருப்தி இல்லை என்றும், பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பாளர்களை நியமனம் செய்கிறார் என்றும், சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர்களை பொறுப்பாளர்களாக நியமிக்கிறார் என்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்தனர் மாவட்ட நிர்வாகிகள் சிலர். கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனைகளுக்கு திறன்பட தீர்வு காண முடியாத தென்காசி மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருந்து விலக வேண்டும் என்று கூட்டத்திற்கு அவர் வந்தபோது கருப்பு கொடி காட்டி அவருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி எதிர்ப்பை காட்டினர். இதனைத் தொடர்ந்து பிஜேபி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி வரும்போது அக்கட்சியினரே அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கோவில்பட்டி வந்த ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாவட்ட தலைவர் ஆனந்த் ஐயாசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய சம்பவத்தை அறிந்து இரு தரப்பினரையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் தென்காசி சங்கரன்கோவில் கோவில்பட்டி பாஜகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.